சினிமாவில் நடிக்கிற காலத்துலேருந்து நிறைய ஜுவல்லரி சேர்த்து வச்சாங்க. அத்தையும் பாட்டியும் இதெல்லாம் அவங்களோட ஓன் மேக்கிங்ஸ். அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் அவங்க ஜுவல்லரியாக சேவ் பண்ணாங்க. இதெல்லாம் அப்போ அவங்க செஞ்சுருக்காங்க அவங்களுடைய லைஃப்பில். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், 2 பேருக்குமே பிடிக்கும். இதை தவிர அவங்களுக்கு அந்த மைசூர் பேலஸ் வழியாக வந்த வெல்த்து கொஞ்சம் இருந்து ஜுவல்லரின்ட்டு அதெல்லாம் அவங்க வேற ரீமேக் பண்ணி பண்ணி பாட்டியும் அதையும் வச்சுருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நல்லா கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அவங்களும் போட்டுட்டு ஜுவல்லரியையும் இவங்க ஜுவல்லரி தானங்கிறதான கொஸ்டின். இல்லை கிடையாது, அதுதான் சொல்ல வரேன். பட் இவங்க பண்ணதெல்லாம் அவங்க மேலே வந்துடுச்சு. அந்த ஃபேமிலியும் நல்லா எல்லாருமே ஆல் ஆஃப் தெம் ஆர் வேரிங் ஜுவல்லரி, ஆல் ஆஃப் தெம் ஆர் வேரிங் சில்க் சாரீஸ். கல்யாணம்னா அதானே போட்டுப்பாங்கன்றதான லாஜிக்கு. கல்யாணத்துக்கு காட்டன் புடவை கட்டிக்கிட்டு ஒரு பீட்ஸ் போட்டுனா வர முடியும்? கல்யாணத்துக்கு என்ன போட்டுப்பாங்க உமன்லாம்? தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் கல்யாணத்துக்கு எப்படி வருவாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க? சரி பண்ணு, நான் இதில் இப்படி வந்திருக்கேன். இதே நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்னா பட்டு புடவை நகையை போட்டு தான் வருவேன். இதான் விமன், இதானே நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரம். அது நம்ம கல்ச்சர், நம்ம கலாச்சாரத்தையே தப்புன்னு சொல்லிட்டு பெண்கள் எப்படி பட்டு புடவை கட்டிட்டு கல்யாணத்துக்கு வரலாம்னு கேட்டா ஏதான லாஜிக் இருக்காதுல்ல. இல்ல அப்ப அதுதான பெரிய இஷ்யூ. கட்சி மீட்டிங்க்கு அப்படி வந்தாங்க. இல்ல அப்ப பெரிய இஷ்யூ ஆச்சா இல்லையா? கண்டிப்பா ஆச்சு. ஆனா அவங்க இப்படிதான் நினைச்சிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். கல்யாணத்துக்கு வரும், கல்யாணத்துல நடக்கிறோம், ஜானவாசல நடக்கிறாங்க, எல்லாரும் பட்டு புடவை நகையை போட்டு எல்லா விமனும் வந்திருக்காங்க. அவங்க கூட பின்னாடி சேர்த்து நடந்தா அத்தனை பேரும் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருப்பாங்கன்றதான் லாஜிக் இதுல.